என் கூட இருங்க, அடுத்தது அங்கே போகணும், அடுத்தது இங்கே போகணும், இது ஹவுலுல் கௌசரு, இது ஃபுல்லாக வந்து அங்கே வழி நடத்தக்கூடிய அந்த வேலையை வந்து நடக்கும். அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாக ஆகிவிடும். பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனாகவும் உள்ள இறைவனிடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இது. எவர் அல்லாவின் பக்கம் அழைத்தாரோ, இப்போ வேலை என்ன செய்யணும்? இப்போ இவர் யாரு அப்படின்னா அல்லாவின் பக்கம் அழைக்கிறது. இப்போ நம்ம வந்து வாழ்க்கை, சமூக வாழ்க்கையெல்லாம் வந்து அல்லாவை விட்டு வேற துறைகளில் வந்து வேறவங்க மற்ற தாகூத் கையில் நம்ம ஒப்படைச்சிருக்கோமா? அல்லாவை நோக்கி கூப்பிடுங்க, இது ஒர்க்கு. பக்கம் அழைத்தாரோ, நற்செயல் புரிந்தாரோ, இது அது இல்லாமல் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய தாவா வந்து அதிகம் ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் முஸ்லீம், யார் வர்றீங்களோ இல்லையோ, நான் முஸ்லீம், நான் ஃபஸ்ட்டு முஸ்லீம், நான் முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவன் அப்படின்னு கட்டுப்படுதலை தன்னிடத்திலிருந்து துவக்குகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுயவர் யார்? அப்போ அந்த மாதிரி நாம் இருக்கணும். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, மிகச்சிறந்த நன்மை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ரொம்பவும் என்ன சொல்கிறது, ரொம்பவும் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். இது வந்து யாரும் வந்து பயப்படாதீங்க. சும்மா ஒருத்தர் வந்து இந்த எல்லாம் சொல்கிறான்ல, இந்த பதட்டத்துடைய செய்திகளையோ அமைதியுடைய செய்திகளையோ அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த வாட்ஸ்அப் இதை வச்சுட்டு என்றைக்கோ நடந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று எடுத்து எல்லாம் ஃபால்ஸ் மீடியா புறப்பாதீங்க. ஒவ்வொரு அந்த பொறுப்பான ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஜமாத்துகள் இருக்குது, அங்கங்கே தலைவர்கள் இருக்காங்க, அந்த ஆளுமை திறன் கொண்டவர்கள் இருப்பாங்க, பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த செய்தியை கொண்டு போங்க, சம்பந்தப்பட்ட அந்த அந்த நிர்வாகத்திட்ட கொண்டு போங்க. ஒரு பதட்டத்தையும் பீதியையும் பரப்பிவிடக்கூடிய அந்த செய்திகளை வந்து செய்யாமல் இருக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது ஃபால்ஸ் நியூஸ் பரப்புறதுல. என்ன இப்போ எடுத்த லிஸ்டிங் படி நம்பர் 1 நாம தான். தஜ்ஜாலுடைய காலத்தில் பாருங்க, அதிகமான பொய்கள் இருக்கும் அப்படின்னா தஜ்ஜாலுடைய பொய்களை வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணுற ஆள் யார்? நம்ம தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.